அடுத்ததாக இந்த எளிய மேலணி இழையத்தில் எளிய செதின்மேலணி என்ற விஷயம் இருக்குது. இதில் எங்களுக்கு நார்மலாக சொல்லியிருக்காங்க என்ன, அது எளிய செதின்மேலணின்றதே ஒரு எளிய கலப்படை, அதாவது எளிய மேலணி என்ற செக்ஷனுக்குள்ளே தான் வருது. அதாவது கூட்டு மேலணி இல்லை, தனிக்கலப்படைகள் கொண்ட அந்த இழையங்கள வகைக்குள்ளே தான் வருது, மேலணி இழையங்கள வகைக்குள்ளே. அதில் இப்போ எங்களுக்கு அந்த இயல்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. செதிலண்டிக்கு என்னென்ன நல்ல மெல்லியதாக இருக்க போது, மெல்லிசாக இருந்தாலே என்ன கசிய விடக்கூடிய, அதாவது பொசிய விடக்கூடிய இயல்புன்னு நாங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொசிய விடுற இயல்பு இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் மெல்லியதுனாலே எங்களை பயப்படுத்துகிறவங்க நாங்கள் அந்த பதார்த்த பரிமாற்றம் என்னோடனே மிக மெல்லியதுன்னொன்னே நாங்கள் சிம்பிளாக யோசிக்கிற விஷயம் இந்த பரவல் மூலமான கொண்டு செல்லல். இது பிளான்ட்லேயும் அடிப்படையாக பார்த்துருப்போம். அப்போ அதுவும் இந்த மாதிரியான இடங்கள்லாம் காணப்படும், அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சுவாச தொகுதி படிச்சிருப்பீங்களா இருந்தால் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நாங்கள் நார்மலாக யோசிப்போம். இது எந்த மாதிரியாக இருக்க போதுன்னா, நீங்கள் சுவாச தொகுதி படிச்சிருப்பீங்க, சுவாச தொகுதி படிக்கிறண்டா கூட அதில் மெயினாக இந்த அகச்சுவாசம் புறச்சுவாசம்ன்ற விஷயம் படிப்போம். அந்த அகச்சுவாசம் புறச்சுவாசம் 2 இடத்துக்கு இடையில் தான் நடக்க போகுது. அந்த 2 இடமும் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் என்ன தான் உள்ள இப்போ நீங்கள் இங்கே மூக்குத்துவாரம் சுவாசிக்கிறது, அது அப்படியே வாதனாலே அந்த சுவாசப்பாதையால் வரதெல்லாம் ஓகே. அப்போ என்ன சுவாசப்பை குழாய், அப்புறம் சிறு குழாய், அப்புறம் அப்படியே பிரிஞ்சு என்ன சிற்றறையில் வரும். அந்த சிற்றறைன்ற சுவரால் தான் அப்போ கடைசியில் அந்த மெல்லி இடமே தான் இருக்குது. இப்போ சிற்றறைன்ற சுவர் நாங்கள் அந்த பார்த்துருப்போம். சிற்றறைன்றது இப்படி கிரேப்ஸ் கொத்து மாதிரி இருக்கும், அதில் மூல விலங்கே படிக்கிறோம். அப்போ அந்த சிற்றறை ஒன்றுண்ட அந்த சுவர், சிற்றறை ஒன்றுண்ட அந்த சுவராக இருக்க போகுது. இதில் தான் உண்மையாக பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடக்கும். இங்கேருந்து அந்த வாயு எங்கே போகும்னு சொன்னால் நேராக இப்போ நாங்கள் சும்மா வாயால் சொல்லிக்கல சும்மா சொல்லுவோம். சுவாச தொகுதி எப்படி நாங்கள் உள்ளால் காற்றெடுப்போம், அதில் இருக்கிற போஷண பொருட்கள் பிளட்டுக்கு போகும். அப்புறம் பிளட்டிலிருந்து அங்கே உடம்பு முழுக்க இதயத்தால் கடத்தப்பட்டுட்டு திரும்ப மிச்ச கழிவெல்லாம் திரும்ப சுவாசப்பை சிற்றறையாலேயே வெளியே வருவாங்க. ஆனால் அது உண்மையாக இங்கே நேரடி கனெக்ஷனாக இருக்குது. இந்த சுவாசப்பை சிற்றறை என்ற சுவருக்கும் இங்கேருந்து அந்த பிளட் அங்கே போகும், அது சிற்றிட வழி பயணம் ஓகே. அதனோட அங்கே போகும்னா இந்த குருதி மயிர்த்துளை குழாய்க்கு தான் போகும். நான் வேற பெருசாக போட்டுட்டேன், அதை விடுங்க. இது இங்கேருந்து சரியா இந்த குருதி மயிர்த்துளை குழாய்க்கு தான் போகும். இனி இதெல்லாம் இங்கே போய் இவங்க தான் உடல் முழுக்க கடத்தப்பட்டு கழிவெல்லாம் சேர்த்து திரும்ப இங்கே சிற்றறை சுவரண்ட இதால் வெளியே வரும். இது அகச்சுவாசம் புறச்சுவாசம் தியரி படிச்சிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு சிம்பிளாகவே தெரியும். ஓகேவா? இனி அப்போ இதை இப்போ நான் இங்கே சொன்னானேன்டா அதன் உதாரணங்கள் ரெண்டுமே இந்த 2 பேரும் தான். பார்த்திங்கன்னா ஒன்று குருதி மயிர்த்துளை குழாய்கள், அடுத்தது சுவாசப்பை சிற்றறைகள். அப்போ இந்த அகச்சுவாசம் புறச்சுவாசம் தியரி தெரிஞ்சிருந்தால் இந்த உதாரணம் உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் இருக்கும்.